ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஆர்எஸ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எனக்கு கிட்டத்தட்ட நான் வீடியோ போட்டு 1.5 மாதம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியலை. மே மந்த்து ஜூன் மந்த்து கூட என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ அந்த ஹெல்த் இஷ்யூ என்ன, அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மே மந்த்து லீவில், ஸ்கூல் லீவில் பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு அம்மா வீட்டுக்கு போகலான்னு வந்திருந்தோம் திண்டுக்கலுக்கு. வந்திருந்த இடத்துல திடீர்னு எனக்கு வயிற்று வலி, வயிற்றில் ஒரு பெயின் மாதிரி வந்துச்சு. ஃப்ரைடே ஈவினிங் பெயின் ஓவராக இருக்கவும் சரி பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போனோடனே திடீர்னு என்ன சொன்னாங்க, பெயின் நிற்கிறதுக்கு மட்டும் ஊசி போட்டு பெயின் கில்லர் போட்டு நீங்கள் போய் ஒரு ஸ்கேன் எடுத்துருந்தா தான் என்ன டீட்டெயில்னு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லில் ராஜ் ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க. அங்கே போனோடனே ஒரு ஸ்கேன் எடுத்தோடனே ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக் நியூஸ், பயங்கரமான நியூஸ் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து பல்கி யூட்ரஸ், அது வந்து டார்ஷன் வீங்கி அது திரும்பிடுச்சு, அதனால் சின்ன சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இதை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரே டென்ஷன், அப்செட் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இதை சிசரியன் பண்ணி தான் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நம்ம ப்ரெக்னென்சி வந்தப்போ 2 சிசரியன் பண்ணி குழந்தை எடுத்தனால 3வது சிசரியனும் ஒரே பயம் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதுக்கு வேறு சொல்யூஷன் எதுவும் இல்லையான்னு மேடம் கேட்கும்போது அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் எதுவும் சிசரியன் பண்ணி தான் அதை ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒரு டாக்டர்கிட்டே நம்ம கன்சல்ட் பண்ணாட்டி இன்னும் 2-3 பேர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட போனோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 6 மந்த்ஸ் வெயிட் பண்ணலாம், எதுக்கும் ஒரு டேப்லெட்ஸ், அதாவது பீரியட்ஸ் டேப்லெட்ஸ் போட்டுட்டு, அப்போ மென்சஸ் வந்து அதிகமாக ஆகாமல் இருந்துச்சு, 10 days தள்ளி போயிருந்துச்சு. ஆகாமல் இருக்கவும் இந்த டேப்லெட்ஸில் கருத்தடை டேப்லெட்ஸை கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு 10 days ஆனோடனே வாங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் சரி அதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம், இதை ஆப்ரேஷனை அவாய்ட் பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த டேப்லெட்ஸை சாப்பிட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 10 days ஆகியும் பீரியட்ஸ் ஆகவே இல்லை. மறுபடியும் பயம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் டைமும் வந்து ஊசி போட்டாங்க. இந்த பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஊசி போட்டாங்க. 4 days கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போயும் எங்களுக்கு வந்து டவுட் வந்துருச்சு, என்னடான்னு சொல்லிட்டு. அப்போ 15 days கழித்து மறுபடியும் போய் நாங்கள் வந்து இன்னொரு ஸ்கேன் வந்து எடுத்துட்டு அந்த ஓவரி டேர்ஷன் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உடனே உங்களால் நார்மலாக இருக்க முடியாது, இந்த மாதிரிலாம் உட்கார முடியாது, அது கூட திரும்பி இருக்கலாம், ஆனால் அங்கே நீர் கட்டி மட்டும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே நாங்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு 15 நாள் கழித்து இன்னொரு ஸ்கேன் போய் நாங்கள் வந்து எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கேனில் வந்து ரிப்போர்ட்டும் அப்படியே சேஞ்ச் ஆகிருந்துச்சு. என்ன வந்துருந்துச்சுன்னா, உங்கள் டியூப், அதாவது ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து குழந்தை தரிச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. உங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போயும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதை வந்து 8 மாதம், அதாவது கிட்டத்தட்ட 8 மாதம் வரையும் 8 வாரம் வரையும் குழந்தை வளர்ந்துருச்சு, இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஆப்ரேஷன் பண்ணி தான் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு எங்களுக்கு ஒரே டவுட், என்னடா 10 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட், இப்போ எப்படி ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லிடுறாங்களேன்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாலும் இன்னொரு டாக்டர்கிட்ட போனதுக்கு அவங்களும் வந்து நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இன்னொரு ஸ்கேன் கூட எடுங்கன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் அதுலேயும் இதே ரிப்போர்ட் தான் வந்துச்சு, குழந்தை ஃபார்ம் ஆகிருக்கு, இதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி தான் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை ஆப்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து வந்தனால என்னால் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. அல்ஹம்துலில்லாஹ் ஆப்ரேட் பண்ணி கொஞ்சம் பரவாயில்ல, நார்மல் லைஃப்க்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி பிளானிங் பண்ணியும் யாருக்காவது குழந்தை நின்றுருக்கா, இந்த மாதிரி ஃபெலோப்பியன் டியூப்பில் நின்றுருக்கா அப்படின்னு சொல்லி யாருக்காவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மெசேஜில் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் நான் இதுவரையும் கேள்விப்பட்டதில்லை. ஃபேமிலி பிளானிங் பண்ணி குழந்தை நின்றுருக்கு, ஆனால் கர்ப்பப்பையில் தான் நின்றுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட்டு ஃபெலோப்பியன் டியூப்பில் நின்று இந்த மாதிரி ஆயிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி யாருக்காவது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.